வணக்கம். விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர், செங்கம், திருவண்ணாமலை மாவட்டம். இன்றைக்கான வீடியோ என்னென்னா தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலையிலேருந்து ராவணன் ஆடியோ அப்படின்றவர் அண்ணன் நேரில் நமக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனார். எல்லாமே விநாயகர் சதுர்த்திக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹெவியாக போட சொல்லியிருந்தார். இது கூடவே நிறைய பொருள் கேட்டிருந்தார். இந்த விநாயகர் சதுர்த்தி சீசன்னால் எல்லாமே பார்சலில் கொஞ்சம் டிலே ஆனதுனால இப்போதைக்கு என்னென்ன மெட்டீரியல் வந்துருதோ எல்லாமே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கேன். பாக்ஸ் எல்லாமே ஹெவியாக கேட்டிருக்காரு. ஆடல் பாடல் போடுறேன் ஃப்யூச்சரில், எனக்கு இப்போதைக்கு மைக் செட்டுக்கு வேணும், நான் ஃப்யூச்சரில் நான் ஆடல் பாடல் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்காகவே எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியாக லோட் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே பஃபிங் பண்ணி ரெடியாக இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸு அண்ணனுக்கு கொடுக்குற பாக்ஸ் எல்லாமே பஃபிங் பண்ணி ஓரமாக வச்சுச்சு. எல்லாமே விநாயகர் சதுர்த்தி ஆர்டர் பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைய ஆர்டர் வந்ததுனால எல்லாமே ஒரே நேரத்தில் ஷீட் கட்டிங் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆர்டரும் ரெடி பண்ணியாச்சு. ஆந்திராவிலேருந்து சைடு ப்ளூ கலர் போட்டு கேட்டிருக்காரு அண்ணன். பார்த்துட்டிங்கன்னா ரெகுலராக எடுக்கிற கஸ்டமர் இதோட 4 தடவை நம்மக்கிட்ட ஆந்திராவிலேருந்து நமக்கு சித்தூர்லேருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்து எடுக்கிறாரு. இதுவே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட பெட்டியோட ஸ்பெஷலிஸ்ட்டே பார்த்திங்கன்னா எல்லாமே கீழேயும் நம்ம எல்லாம் மடக்கி பின்னடித்து எஸ்ஆர் போட்டு ஒட்டி தான் கொடுத்து அனுப்புகிறோம். நீங்கள் மலையில் விட்டினாலுமே கீழே இருக்கிற ப்ளைவுட்டுக்கும் சரி, உள்ளே இருக்கிற மர ரீப்பருக்கும் சரி, எதுலேயுமே தண்ணி போகாது. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரெயின் ப்ரூஃப் மேட் வந்துடுறதுனால தண்ணி டாட்டாக நிற்குமே தவிர தண்ணி ஊற வாய்ப்பில்லை. பெட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா 1 by 1 பெயிண்ட் பண்ணி சில்வர் போட்டு கட்டைக்கு போல்டு போட்டு ரெடி பண்ணியாச்சு. நம்ம கட்டை நிறைய பேர் தேயுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாக்ஸில் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம பாக்ஸில் அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே வராது. ஏன்னா எல்லாமே கீழே போல்டு போட்டு நம்மளே டைட் பண்ணி கொடுத்துறோம். நம்ம இங்கேருந்து பார்சலில் கொடுத்து அனுப்புறதுனால ஏதாச்சும் கட்டை லூஸாக இருந்துச்சு அப்படின்னா போல்டு மட்டும் டைட் பண்ணிப்போங்க. எல்லாமே ஸ்பீக்கர் எல்லாமே சால்ட்ரிங் ஆகிடுச்சு. சால்ட்ரிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. 200 வாட்ஸ் நோட்ரெக் ஸ்பீக்கர் போட்டிருக்கோம் அண்ணனுக்கு. பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அதிக பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா B+ பிராண்ட் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன். பாக்ஸ் எல்லாமே 1 by 1 ரெடி பண்ணி வச்சாச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒயர் எப்படி கனெக்ஷன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்குது. இதில் தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் இருக்குது. 2 ஸ்பீக்கரில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாமே எடுத்து ஃபஸ்ட்டு இதை டேப் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணும். எப்பயுமே பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ், அதுக்கப்புறம் இந்தாண்ட பக்கம் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் எல்லாமே பார்த்திங்கன்னா 8 ohms உங்களுக்கு 16 ohms ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 16 ohmsலேருந்து நம்ம பேரலல் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மீதம் உள்ள ப்ளஸ்ஸு இந்த ஸ்பீக்கரில் இருக்கிற ப்ளஸ்ஸையும் அந்த ஸ்பீக்கரில் இருக்கிறதையும் எடுத்து வெளியில் வர ப்ளஸ்ஸோடு நீங்கள் மடக்கி டேப் பண்ணிடுங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ஸ்பீக்கர்லேயும் பார்த்திங்கன்னா இருக்கிற பிளாக் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியிலிருந்து வர ஆம்ப்ளிஃபையருக்கு லோட் பண்ணுறக்கூடிய அந்த ஒயரில் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓம்ஸ் மாறாது. நீங்கள் எந்த ஆம்ப்ளிஃபையர் போட்டிங்கனாலுமே ஸ்பீக்கர் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. எல்லாமே வாய்ஸ் ஈவனாக உங்களுக்கு கொடுக்கும். நாளைக்கு ஏதாவது வோல்ட் அதிகமாக போனாலுமே உங்களுக்கு தாங்கும். அது மாதிரி ஆம்ப்ளிஃபையரும் கொடுத்துருக்கோம். மிக்சர் 8 சேனலில் கொடுத்துருக்கோம். நம்ம ஓனாக சொந்தமாக ரெடி பண்ணுற ப்ரீ ஆம்ப்ளிஃபையரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கடையிலே ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம கேபிள் மோனோ டு மோனோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோனோ டு XLR பின்னு கேட்டிருக்காரு. இது கூடவே நிறைய கேட்டிருக்காரு. நம்ம SD கொரியரில் போட்டது டிலே ஆனதுனால அவருக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்கண்ணா. பக்கத்தில் தான் நம்ம ஊர் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. அதனால் நான் உங்களுக்கு வந்தது உடனே கால் பண்ணுறேன், நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பாக்ஸுமே ஏற்றி அண்ணனுக்கு கொடுத்தாச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு 2500 பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 16 சேனல் மிக்சர் கேட்டிருக்காரு. அதுவுமே ரெடி பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போகிற வீடியோ பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போனா தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய செட்டுக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.